ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தேங்காய் பருப்பி செய்கிறது எப்படி ஈஸியாக வெறும் 10 நிமிடத்தில் 2 பொருளை வச்சு தேங்காய் பருப்பி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு முழு தேங்காய் தான் எடுத்துருக்கேன். அதை அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் பாத்திரம் ஹீட் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணோம்னா பாத்திரம் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் வந்து உங்கள் இஷ்டம் தான். நெய் ஊற்றினாலும் ஓகே தான், இல்லைனா அதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் தேங்காய் போட்டாலும் ஓகே தான். நெய் ஊற்றி கொஞ்சம் தீ பொரிஞ்சதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் கிண்டி விடணும். நல்லா கிண்டி விடணும். அது வந்து கோல்டன் கலரில் மாறினதுக்கப்புறம் சுகர் நான் 1 கிளாஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சுகர் சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்காங்க. நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி கூட பார்த்துட்டு சுகர் போட்டுக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விடணும். மேக்ஸிமம் அதில் கிண்டி மட்டும்தான் விடணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். ரெண்டாவது ஒரு 2 ஏலக்காவை எடுத்து அது கூட சேர்த்து போட்டுக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம ஈஸியாக வீட்டில் 2 செய்வோம். ஒன்று குலாப்ஜாம், இன்னொன்று தேங்காய் பருப்பி. அதை தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். தேங்காய் பருப்பியில் அந்த குலாப்ஜாமுக்கு வந்து நம்ம பாகுக்கு வைப்போம்ல, அதேமாரி பதத்தில் வந்துடும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் பிளாஸ்டிக்கில் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்காங்க. அதில் நீங்கள் பட்டர் சீட் போட்டாலும் ஓகே தான், இல்லைன்னா லைட்டாக ஆயிலை நீங்கள் வந்து லைட்டாக தடவி விட்டாலும் ஓகே தான். ஸோ அதை என்ன பண்ணலாம், ஈவனாக சமமாக்கிடலாம். இல்லைனா ஒரு மாதிரி ஒரு இடத்துல குழியாக இருக்கும், ஒரு இடத்துல வெந்த இதாக இருக்கும். ஸோ நல்லா ஈவனாக சமமாக இது பண்ணிவிட்டு அதை வந்து நவுட்டி வச்சுக்கலாம். A few moments later. கொஞ்ச நேரம் நம்ம அதை வச்சதுக்கப்புறம் பீஸ் போடலாம். கட் பண்ணி ஈவனாக பீஸ் போட்டுட்டு அதை நம்ம நவுட்டி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து சாப்பிடும்போது உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடையில் கொடுக்குறத விட வீட்டில் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கடையில் கெமிக்கல் எசன்ஸ் சேர்ப்பாங்க. நம்ம எந்த வித்தவுட் கெமிக்கல் எசன்ஸ் சேர்க்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சின்ன பிள்ளைங்க விரும்பி கேட்பாங்க, எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாங்கள் ஹோம்மேடாக முருங்கை இலை பொடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா, எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னா எங்களுக்கு இந்த முருங்கை இலை பொடியை நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2 ஸ்பூனை போட்டு தண்ணியில் கலக்கி குடிச்சிங்கன்னா 10 நாளையில் வெயிட் குறையுங்கிறத நாங்கள் ஷுவராக நாங்கள் சொல்லுவோம். 100% வெயிட் குறைஞ்சி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வெயிட்டு கூடணும் அப்படின்னாலுமே அதே தான். அந்த முருங்கை பொடியை நீங்கள் 2 ஸ்பூன் போட்டு 1 ஸ்பூன் தேன் கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே 10 டேஸில் வெயிட் கூடுங்கிறத நாங்கள் ஷுவராக சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்